நாம் ஒருவர் உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட் மற்றும் கிரியாஸ். இது வெறும் நிகழ்ச்சி இல்லை, இது ஒரு முயற்சி. என்னடா விஷால் டிவியில் இறங்கிட்டான்னு பார்க்குறீங்களா? 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா விஷால் ரோட்டில் கூட இறங்குவான். நீங்களே பார்த்துருக்கீங்களே, நிறைய பார்க்க போறீங்க. வாங்க. இதுக்கு முன்னாடி காரில் போயிட்டு இருந்தோம், டோல் விலை ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போனோம், டிக்கெட் விலை ஏற்றிட்டாங்க. சரி, பைக்கில் போகலான்னா பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. சரி, இதெல்லாம் விட்டு நடந்து போகலான்னா நடக்கிற பாதையிலெல்லாம் குழி இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா நம்ம வெறும் பேச்சால் இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டால் பத்தாது. இந்த உலகன்றது டெலிவிஷன் கிடையாது. இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம கையில் ரிமோட்டும் கிடையாது. மாறணும்னா நீங்களும் மாறணும், நானும் மாறணும், நம்ம எல்லோரும் மாறணும். மாறலாம். அப்படி மாற்றுற நிகழ்ச்சி தான், அப்படி மாற்றுற முயற்சி தான் சன் நாம் ஒருவர். வாழ்க்கைன்றது போட்டி கிடையாது, அது ஒரு பயணம். நம்மளோட நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் நம்ம தோளில் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் தோல் கொடுக்கலாம்ல. அப்படி ஒரு முயற்சியில் உதவி செய்கிறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. மச்சி உதவணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இம்மீடியட்டாக ஆக்ஷனில் இறங்குற ஒரு நல்ல ஒரு மனிதர். அவங்க குடும்பத்தில் பார்த்தா அவங்க அப்பா ஒரு சிறந்த நடிகர், அண்ணன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர், சூப்பர் ஸ்டார், அண்ணி ஒரு சிறந்த நடிகை. இப்போ நான் கொடுத்த க்ளூவை விட இன்னொரு க்ளூ கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒரே வீட்டில் 2 சிங்கங்கள் இருக்காங்க. ஒன்று கர்ஜிக்கிற சிங்கம், இன்னொன்று கடைக்குட்டி சிங்கம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி. கார்த்தி, என்னப்பா நான் இந்த இடத்துல உட்காருவேன்னு நீ எதிர்பார்க்கல. நீ பண்றப்ப நான் எல்லாமே இருப்பேன். முதல்ல உனக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பொதுவாகவே உங்க எல்லோருக்கும் தெரியும், அகரம் ஃபவுண்டேஷன் என்ற பேர்ல கார்த்தியும் சூர்யாவும் சிவகுமார் அங்கிளும் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காங்க. இது அவர் புதுசு இல்லை, சமூக சேவைன்றது புதுசு இல்லை. பட் கார்த்தி கிட்ட இந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு விஷயம், குறிப்பிட்ட ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பார்க்க போறீங்க. you're going to watch it and உன்னால என்ன பண்ண முடியும்ன்றது உனக்கே கண்டிப்பா தெரியாது. இப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது தெரியல. நீ கூப்பிட்டே நான் வந்துட்டேன். ஆனா உன்னால முடியும். ஓகே, இதுல நான் உன்ன மாதிரியே பார்ட்டிசிபேட் பண்றது காரணம் ஒருத்தரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது ஆச்சரியக்குறியா மாத்த போறது கார்த்தி இந்த நிகழ்ச்சியில. ஆச்சு, நம்ம ஒவ்வொரு படம் பண்ணும்போது அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, நம்ம சேஃபாக போயிடலாம் இல்லை கமர்ஷியலாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். தட் இஸ் இயல்பாக ஒரு விஷயம் எல்லா ஆக்டர்ஸ். ஏன்னா ஒரு ஹிட்டு கொடுக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா we are judged by the last Fridayன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். உண்மையிலே நான் நன்றி சொல்லணும் உனக்கும், பாண்டியராஜுக்கும், அண்ணனுக்கும் சரி, எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும்னா அந்த ஒரு படம் கடைக்குட்டி சிங்கம். ஏன் சொல்கிறேன்னா, விவசாயம் பற்றி ஒரு முழுமையான ஒரு படம் பண்ணி அதை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. டைரக்டர் தான் சொல்லுவேன். நான் சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது நான் விவசாயம் செழிப்பா இருந்தப்ப நான் பார்த்துருக்கேன். அதுவே நான் காலேஜ் படிக்க வரும்போது பார்த்தா எங்க அப்ச்சி இறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அங்கே போயிடுச்சு. அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஊருக்கு போனால் அங்கே மாடே கட்டியிருக்காது. மாடு கட்டின இடத்துலலாம் வெறும் கட்டை மட்டும்தான் இருக்கும். அது பார்க்குறப்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன ஆச்சு, தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. விவசாயம் பண்ணுற அடுத்த ஜென்ரேஷன், எங்கள் மாமா ஜென்ரேஷன்லாம் வெளியில் போயிட்டாங்க. பட் எனக்கு இப்போ நான் போய் பார்க்கும்போது எங்கள் மாமா ஜென்ரேஷன்லாம் திரும்ப அங்கே மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் பொழுதுபோக்காவது விவசாயம் பண்ணுறாங்க பார்க்கும்போது இதை நம்ம தொடாமல் விட்டுறக்கூடாது. விவசாயம் ஒரு படத்தில் நடிச்சிடணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பாண்டியராஜ் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே ஒரு ஏன் சொல்கிறேன் மச்சான், ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியாவுக்கு கொடை பிடிக்கிறவன் ஒரு விவசாயி. நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த ஷூட்டிங் அப்போ. என்னடா இப்போ பண்ணுறேன்னா, அண்ணன் நான் விவசாயி, 5 ஏக்கர் இருக்குது, அந்த தண்ணி இல்லை திருச்சி பக்கம் பூமியில்.
நான் வந்து இது பேச பேச எனக்கு இரும்பு திரை பார்த்த ஞாபகம் வந்துச்சு. என்னடா மாற்றி மாற்றி அவனுங்க படத்தை பற்றி பேசுகிறானுங்கன்னு இல்லை. பட் இரும்பு திரை பார்த்து முடிச்சுட்டு நான் மித்ரன் கூட சொன்னது தான், நான் படம் பார்த்துட்டு வெளியில வரேன், அது ஒரு டைமிங் கரெக்டா பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு பேலன்ஸ் எவ்வளோடா இருக்குன்னு செக் பண்ணணும்னு தோணுச்சு. தி இம்பாக்ட் ஆஃப் தட் ஃபிலிம்ல எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. அது மூலமா நம்ம எதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் டொமைன்ல தூக்கி போட்டுட்டு இருக்கோம் நம்ம யாருமே ரியலைஸ் பண்ணல. ஒரு பெரிய அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். அதே தான் இப்போ நான் ஏன் இது சொல்றேன்னா, இப்போ நீ உட்காந்து இருக்கிற சீட்லயும் சரி, நான் உட்காந்து இருக்கிற சீட்லயும் சரி, நம்ம கொடுக்க போற அந்த அவேர்னஸ் தான் வெறும் ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்துறது மட்டும் இல்லை, நிறைய அவேர்னஸ் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி இந்த முயற்சி மூலிமா நம்ம செய்ய போறோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு சி, நீ இப்போ நீ இது பார்த்தே ஆகணும். ஃபெலிக்ஸ் ஒரு குடும்பத்தையே தன் தோளில் சுமந்து கொண்டு இருந்தவன் இன்று அந்த குடும்பமே சேர்ந்து சுமக்கும் சுமையாகி போனவன். ஒரு சில நொடிகளில் நடந்த அசம்பாவிதத்தால் வாழ்க்கையே விபத்தாகி போன வாலிபன் தான் ஃபெலிக்ஸ். அம்மா, அப்பா, அக்கா, அக்காவின் குழந்தை, நண்பர்கள் என்று நன்றாக போய்க் கொண்டிருந்த வாழ்க்கையில் விதி மின்சார வடிவில் விளையாடி மீளாத்துயிரில் தள்ளிவிட்டது. இதற்கு விதி மட்டும் காரணமா? அல்ல. கடமை மறந்த சில மருத்துவர்கள், கட்டுக்கோப்பில்லாத சில மருத்துவமனைகள், இவைகள் தான் முக்கியமான காரணம். தன் உறுப்புகளை இழந்தாலும் தன் நம்பிக்கையை இழக்காத ஃபெலிக்ஸையும் அவனை கைக்குழந்தை போல் கவனித்துக் கொள்ளும் குடும்பத்தையும் மீண்டும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த நம்மால் முடியும். எப்படி? இப்போது பார்ப்போம். அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவாங்க வாழ்க்கை. நம்மளுக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும், ஏன் சண்டை காட்சியில் திடீர்னு அடிபடும் போது தையல் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த விபத்துன்றது ஒரு நிமிஷத்துல நடக்குது, ஆனா ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து பாதிக்கும். உண்மையிலே வந்து 2 கை இல்லாம ஒரு வாழ்க்கையை நடத்தணும்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மளுக்கு இமேஜின் கூட பண்ண முடியாது. அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த தம்பி, அந்த ஃபீலிக்ஸ்ன்ற தம்பியோட வாழ்க்கையை தான் நீ ஒரு முயற்சி செஞ்சு அவனோட வாழ்க்கையை வந்து மாற்ற போற. இப்போ ஃபீலிக்ஸோட குடும்பம் வந்து இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் கூப்பிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. நானும் கார்த்தி உன்னை சந்திச்சதுல வந்து உண்மையிலேயே முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். நீ யாரோட ரசிகன்? விஜய் சார். விஜய் சார். சூப்பர். விஜய் சார். விஜய் சார் பார்க்க வச்சிருவோம். கார்த்தி, அது வந்து ஃபீலிக்ஸோட அக்கா, அக்காவோட ஹஸ்பண்ட். உங்களோட ஃபீலிக்ஸ், நீ ஒரு போராளி. நான் ஏன் சொல்றேன்னா உன் முகத்துல அந்த தன்னம்பிக்கை தெரியுது. இந்த விஷயம் உனக்காக மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துக்கே அந்த சந்தோஷம் கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்துல வந்து கார்த்தி பொதுவாகவே எல்லா கலை நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் போவாப்ல. ஆனா ஸ்பெஷலா இந்த நிகழ்ச்சியில ஃபீலிக்ஸ்க்காக வந்து நான் ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபீலிக்ஸ், உனக்கு என்ன ஆச்சு, எப்படி இந்த சம்பவம் நடந்ததுன்றது நீ கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்கும். சார், நான் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? எந்த கிளாஸ்? 9th கிளாஸ் படித்தேன். அப்புறம் லீவு கிடச்சிது. அதனால் சரி வீட்டில் இருந்தால் போர் அடிக்குதுன்ட்டு வேலைக்கு போனேன். பொதுவாக பசங்க ஒர்க் பண்ணக்கூடாது இந்த வயசில். ஃபஸ்ட் நாள் போய் செஞ்சுட்டு வந்து அப்புறம் மறாத நாள் காலையில் நேரத்துலேயே போயிட்டோம். நேரத்தில் போயிட்டு ஒரு இடத்துல ட்ரெஸ் இறக்கி வச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திரும்பியும் வருஷா போய் அங்கேருந்து கிளம்பி பில்டிங் போயிட்டோம்.
ஈவினிங் போயிட்டு அவர் வந்துட்டு கீழே பைப் எடுத்துறேன் இறக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு அண்ணா கூட இருந்தார். அப்போது நான் வந்து நடுவில் பைப் மேலேருந்து இறக்கும்போது நான் அந்த கீழே நின்றுட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்துட்டு இறக்கி கொடுத்தாரு. இறக்கி கொடுத்து நான் வாங்கி வைக்கலான்ட்டு கை பிடிச்சிட்டேங்க. நல்லா பிடிச்சி கொஞ்சம் திரும்பும்போது சரியாக லைனில் விழுந்து ஷாக் அடிச்சிச்சு. என்ன வேலை பண்ணுவீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில்? சும்மா ஹெல்ப்பாக இருக்கேன். எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் இல்லை, சும்மா லீவுக்கு போகணும். லீவ் போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கா? ஆனால் இது வந்து ரொம்ப எதிர்பாராத ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா ஃபெலிக்ஸ் தைரியமா இருக்கான். நீங்கள் 2 பேர் கூட இருக்கிறதுலாம் அவன் ஃபெலிக்ஸ் ரொம்ப தைரியமா இருக்கான். நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். ஆனால் அது எவ்வளோ தைரியமா நம்ம தாங்கிக்கிறோம், அது எப்படி கடந்து வரோம்னு. இப்போ அந்த வீடியோ பார்க்குறப்ப புண்ணெல்லாம் ஆறாம இருந்துச்சு, இப்போ புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபெலிக்ஸ் நல்லா தனியாவே உட்கார முடியுதுங்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏதாவது பண்ணிடுவான் ஃபெலிக்ஸ். உனக்கு என்ன தேவை, உன் லைஃப் நார்மல் ஆகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நிச்சயம் பண்ணுவோம். அன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? அது கொஞ்சம் சொல்றீங்களா? நான் வந்து கொஞ்சம் வெளி வேலைக்கு போயிட்டேன். இப்போ உங்கள் ஓனர் வந்து ஃபோன் பண்ணாங்க. அது இந்த மாதிரி பையன் வந்து கரண்ட்டில் வந்து லைட்டாக அடிபட்டுட்டான். இப்போ வந்து அந்த ஆம்புலன்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்றது, இந்த மாதிரி ஜிஎஸ் தான் கூட்டிகிட்டு போகிறோம். வீட்டில் வந்து ஃபோன் பண்ணோம். இவர் ஒரு 10:45 இருக்குங்க சார். ஃபோன் பண்ணும்போது இவர் ஒன்றும் இல்லை, தம்பிக்கு கொஞ்சம் சின்னதாக அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம், நீ வந்து கேட்டுட்டு கோயம்புத்தூருக்கு ஜிஹெச்சுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னார். அங்கேருந்து உடனே நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான பைசா என்னட்ட இல்லை. என்கிட்ட கம்பெனிக்கு போகிற அந்த வேனில் போவோம் வருவோம், டீக்கு மட்டும்தான் காசு இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு 30 ரூபா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, எனக்கு பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, இவருக்கு 2 டைம் ஃபோன் பண்ணி பையன்கிட்ட கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை பேச முடியாது உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுகிறக்கே விட மாட்டேங்கிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து பொண்ணையும் கூப்பிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போய் சேரப்போ மணி 5 ஆயிடுச்சுங்க. வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி ஏப்ரல் 21, 2017 டேட்டு மறக்கவே முடியாதுங்க சார். அந்த நாளை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் பார்த்தாக்கா பையன் இந்த காலெல்லாம் வெந்துருச்சு சார். ரோஸ் கலரில் இருக்க தோலே இல்லைங்க சார். மேலே இந்த கையெல்லாம் வெந்து தோலே இல்லை. ஆனால் பையனுக்கு சுய நினைவே இல்லை சார். பார்த்தோன்னே எனக்கு அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலைங்க. கை காலெல்லாம் நடுக்கம் வருது. அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. வெள்ளிக்கிழமை அட்மிட் பண்ணோம். வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு லேடி டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அம்மா உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டருங்க உள்ள சர்ஜரி இடம் இல்லை, அதனால் பெட்லேயே வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் டாக்டர் வச்சுங்க. அவங்கள வச்சு அங்கேயே பெட்லேயே எல்லாம் கொண்டு வந்து பண்ணுறாங்க சார். நைட்டு 11:30 மணி இருக்குங்க சார். ஆப்ரேஷன் பண்ணும்போது 2 துண்டை மட்டும் வாங்கிட்டு வாங்க. பெட்லேயே வச்சு பண்ணாங்க சார். அந்த பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு அங்கேயே பண்ணாங்க சார். என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷன் ஒன்றும் இல்லை சார். இந்த இடத்துல ஒரு 2 கிழிச்சல் ப்ளைட்டில் கிழிச்சிருக்காங்க, பின்னால் கிழிச்சிருக்காங்க. கை நல்லா வீங்கி இருக்குங்க. 2 கையிலையுமே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு சும்மா 2 துண்டுலையும் இப்படி தொங்க விட்டாங்க சார். 2 கையுமே. பையன் துடிக்குது சார். அவனுக்கு வலின்னு சொல்ல தெரியல, அவனுக்கு சுயநினைவே இல்லைங்க சார் உண்மையில் சொல்ல போனால். ஆனால் ட்ரிப்ஸு போடுறதுக்கு இடம் இல்லை. ட்ரிப்ஸு காலில் போட்டாங்க. அது பிச்சுட்டு வந்துருச்சுங்க. நீடில் வந்து உள்ளே நிற்கலை. வெள்ளிக்கிழமை நைட்டு இது நடந்ததுங்க. சனிக்கிழமை காலையில் டாக்டர் வந்தாருங்க. இந்த லேடி டாக்டரும் வந்தாங்க, கூட இந்த ட்ரைனிங் டாக்டரும் வந்தாங்க. இன்னொரு சீஃப் டாக்டர் வந்து கட்டு பிரிங்கம்மா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். மாவு கட்டு போடுறேன்னு சொல்லி எல்லாம் கிழிச்சு விட்டு மாவு கட்டு போட்டு கையை ஊறி போச்சுங்க. கையை ஊறினதில் இப்போ நம்ம கண்ணை திறந்துருந்தா எப்படி இருக்குங்க சார், திறந்துருக்கிற கண் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நரம்பு வெளியே தெரியுதுங்க. அது நீ இது கேள்விப்பட்டிருக்கியா? இது நீ இல்லை, எனக்கு மெடிக்கல் ப்ரொசீஜர் பெருசாக தெரியல. எனக்கும் தெரியல. இதுதான் கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்டான எனக்கு நாலேஜ் இல்லை. மேபி டாக்டர்ஸ் யார்கிட்டயாவது நம்ம ஆடியன்ஸ்ல யாராவது ஒரு டாக்டர் இருந்தா கொஞ்சம் can you please? I am Dr. Renuka Ramakrishnan. நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரொஃபஷன், காஸ்மெட்டாலஜிஸ்ட். டாக்டர் if you don't mind, ஃபர்ஸ்ட் எய்ட் என்னங்க? ஃபர்ஸ்ட் ஒரு கரண்ட் ஷாக் பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? அதாவது ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன வந்து இப்போ காமன் பீப்புள் நம்ம கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். First we actually with normal saline அந்த இதை வந்து நம்ம வந்து துடைக்கணும்.
அதை தொடச்சிட்டு உடனே வந்து சில்வரெக்ஸ் அது மாதிரி ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்ஸ் அது போடுவாங்க. ஒரே ஒரு விஷயமா, சாரி டு இன்டரப்ட். இப்போ சலைன் வாட்டர் ஊத்துனாங்களா இல்லை என்ன? தண்ணி ஊற்றி சும்மா தான் கழுவும், அதுவும் நாங்களே தான் கழுவோம். சார் வந்து எங்களுக்கு 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்கங்க, பேரண்ட்ஸை வர சொல்லுங்க பேசணும் அப்படின்னு. செல்ஸ் எல்லாம் செத்து போச்சுமா, உன் பையனுக்கு கை 2 எடுக்க வேண்டியதாயிருச்சு. நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போதுங்க சார் கையில் வந்து நல்லா மூமெண்ட்டு இருந்துச்சு. நான் முதல் நாள்? நான் அசைவுகள் எல்லாம் மார்னிங் இருந்தது. எங்களுக்கு வந்துட்டு மார்னிங் அடிபட்டிருக்கு, மதியம் ஒரு 2 மணி போல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அப்பயே காப்பாத்திருந்தா கை கண்டிப்பாக வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தா கண்டிப்பாக பையனுக்கு வந்து கைப்பை இருந்திருக்கும், இந்த அளவுக்கு ஆயிருக்காது. தம்பியை கொண்டு அட்மிட் பண்றப்ப பேர் எழுதுவாங்க இல்லைங்க சார், ஆமா, அந்த டைம் எல்லாமே ரெஜிஸ்டர்ல எழுதுவாங்க. இருக்குமே. ஆமாங்க, அதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. வெளியே வந்ததும் நாங்கள் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டோமா, பையனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாக்கா நீங்கள் எங்கள் மேலே எந்த கேஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சார் என்னானாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன், என் பையனை காப்பாற்றணும், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி எங்களை வெளியே அனுப்புனா போதும். இது நெக்லிஜென்ஸ் கார்த்தி, ஒரே ஒரு நெக்லிஜென்ஸ். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு வசதியே கிடையாது. அவங்க திடீர்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வசதி இல்லாதப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி தான் இருந்தாகணும். இருக்கும்போது இன்சூரன்ஸுங்கிற விஷயம் பேசிக்காக நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான தேவையான விஷயங்களே நமக்கு நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களே அதான் நினைக்கிறேன். இது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லையாம்மா? இல்லைங்க சார், செவ்வாய்க்கிழமை நாங்கள் தம்பியை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்து இங்கே திருப்பூரில் அந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணும்போது மணி 2 இருக்குங்க சார், 2, 2:30 எல்லாம் இருக்குங்க. உள்ளே எடுத்துகிட்டு போனோடனே எல்லாருமே அப்படியே சதறாங்க சார். நர்ஸுங்க, உள்ளே இருக்கிற ஒர்க் பண்ணுறவங்க யாருமே பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க. ஸ்மெல்லு தாங்க முடியல சார். என் குழந்தை இறந்து நாத்தம் எடுக்கிற ஒரு பொண நாத்தங்கிறது சார், அங்கே தான் நாங்கள் பார்த்தோம். ஃபீலிக்ஸ் அந்த நேரத்தில் சுயநலம் இருந்ததில்ல, அந்த நேரத்தில் அங்கே போய் 1 வாரம் கழிச்சு தான் கரெக்டாக பேசவே ஆரம்பித்தாங்க சார். பிளட்டு எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார். என் பையன் உயிரை காப்பாற்றி கொடுத்ததே அந்த டாக்டர், அந்த ஹாஸ்பிட்டல் தாங்க. அவங்க பேர் இது ஆனந்த்குமார் சார், அந்த டாக்டர் பேர். எப்பவுமே நமக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான டாக்டர், அந்த நேரத்தான நபர்கள் வந்து நின்று ஹெல்ப் பண்ணும்போது தான் நமக்கான விஷயம் கிடைக்குது. நான் தான் சார் வந்து எங்கள் வீட்டில் எங்களோட ஒருத்தராக இருந்து, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்மா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம். நம்ம நந்தா தான் போய் பேசியிருக்காங்க. எங்களோட ஒன்றும் ஒருத்தராக வந்தாரு சார். கண்டிப்பாக நாம் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் வருவோம். இந்த சென்னை எப்படி இருக்குன்னா எங்களுக்கு தெரியாது சார். சென்னை நம்பி இறங்கி வந்திருக்கீங்க, உங்களை கண்டிப்பாக கை விடாதுமா. எனக்கு அதுவும் தெரியும் ஃபெலிக்ஸ், நீ கஷ்டப்பட்டிருப்ப நிச்சயமா. எங்களால் அந்த கஷ்டத்தை எல்லாரும் உணர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்தை நீ வார்த்தையால் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் கஷ்டத்தை தாண்டி நீ எப்படி தைரியமா இருக்குன்னு சொல்லு, அதுதான் எங்களுக்கு நிறைய பேருக்கு தேவை. சார் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாத்ரூம் போனாலும் சின்னதாக ஏதாவது எடுத்து சாப்பிட்னாலும் அம்மாவை கூப்பிடுவேன், அக்காவை கூப்பிடுவேன். யாராவது ஒருத்தர் கூப்பிட்டா தான் என்னால் தண்ணி குடிக்கணுனாலும் நான் வந்து யாராவது ஒருத்தரை கூப்பிட்டா தான் தண்ணியே கொடுக்க முடியும். அம்மா வந்துட்டு எனக்கு பக்கத்துணையாக இருக்கிறதே அம்மா தான். இப்போ அம்மா எங்கேயாவது வெளியே போனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஃபீலிக்ஸோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இந்த கை உனக்கு ஒரு கை கொடுக்க போகுது. தேங்க்யூ சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க சார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குனது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. சரி, ஒரு விதத்தில் என் பையன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நான் நினச்சேன் சார். ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கை இல்லாமல் என் குழந்தைய என்ன பார்க்குறப்ப எனக்கு அதனால் தாங்க முடியலைங்க. தைரியமாக இருக்குமா, தைரியமாக இருக்குப்பா. குழந்தைங்க இல்லை, மனுஷங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். எவ்வளவோ தடங்களை தாண்டி இன்னைக்கு வெளியில் வந்து பசங்க நல்லா இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க. கை கால் இல்லாமல் பிறந்த குழந்தைங்கலாம் இன்னைக்கு வந்து உலகம் பூரா போய் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன் பெருசாக சாதிப்பான், நீங்கள் பயப்படாதீங்க. முகத்திலே தெரியுது. கண்டிப்பாக வந்து குழந்தையோட விளையாடணும், பழையபடி வந்து குழந்தையோட இருக்கணுன்றது அவன் ஆசைப்படுறான். ஃபீலிக்ஸுக்கு வந்து திரும்பவும் பழையபடி உங்கள் ஃபீலிக்ஸாக வந்தா அவன் அந்த குழந்தைய எப்படி பார்த்துப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மாங்கிற ஒரு விஷயமே அவனுக்கு தேவையில்லை. என் பையனுக்கு அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. ஃபீலிக்ஸ் உனக்கு மறுபடி கடவுள் புண்ணியத்தால்
நல்ல உள்ளங்களால் உனக்கு திரும்பவும் கை வந்தால் நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற ஃபீலிங்ஸ்? சரி, கை எனக்கு திரும்பி கிடைச்சா என்னால் நான் நல்லா இருந்தேன்னா இன்னும் 4 பேர்த்த என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன். நாங்கள் ஹீரோஸ் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான். இவர் தான் ரியல் லைஃப் ஹீரோ. ஏன்னா இவ்வளோ வழி தாங்கி வந்து ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இதுக்கு மேலே வழி வந்தால் கூட அவருக்கு வந்து இதை தாண்டி வந்துட போகிறது கிடையாது. உச்சக்கட்டத்தை பார்த்தாச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் அந்த சமயத்தில் வந்து நான் இன்னொரு 4 பேர், தெரியாத 4 பேருக்கு நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற அப்படியே கிரேட். இப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து உனக்கு வந்து அமைஞ்சதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் விலாவரியாக நீ சொன்னா நல்லா இருக்கும். ஹோட்டல் வைக்கிறதா அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க. தோசை இந்த மாதிரி எதாவது போட்டு இது பண்ணிக்கலாம். அதில் வர காசில் நாங்கள் வீட்டு இதை ரன் பண்ணிக்குவோம். உனக்கு கைகள் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் தன்னம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக நானும் கார்த்தி ஒரு நாள் வந்து உன் கையால் நீ சுட்ட தோசையை வந்து சாப்பிடணும்னு எங்களோட ஆசை. ஸோ கார்த்தி, ஃபீலிக்ஸோட வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்ந்து நீ அவர் வாழ்க்கையை மாற்ற போகிற. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பை. கார்த்தி சுட்ட தோசை கருகலாம், ஆனால் ஃபீலிக்ஸோட வாழ்க்கை வந்து கருகாதுன்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒரு 1/2 டம்ளர் மாவு எடுத்து பெரிய ரவுண்டாகவும் இல்லை சின்ன ரவுண்டாகவும் மீடியமாக ஒரு ரவுண்டை போட்டு வெங்காயத்தை அப்படியே மேலே பொடி பொடியாக தூவி விடுங்க. அடுத்தது மிளகா பொடி அப்படியே மலை சாரல் மாதிரி லேசா. இப்போ நம்ம ஆயிட்டோம். நெய் ஒன்று எடுங்கண்ணா. 10 ரவுண்டு உள்ள 6 ரவுண்டு வெளியேண்ணா. டேய் இது ரொம்ப ஓவரா, உடம்புக்கு நல்லது இல்லடா டேய்.